ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். 1700ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் வாழ்ந்த ஒரு நல்ல போதகர், மிக சிறந்த ஊழியக்காரர், கர்த்தருடைய தாசன் ஜான் வெஸ்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் வேதாகமத்தின் மீது மிகுந்த வைராக்கியம் கொண்டவன், அதை என் வாழ்வின் எல்லா பகுதியிலும் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஆமாங்க, வேதத்தை படித்தால் போதாது, தியானித்தால் போதாது, நிச்சயமா இது நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தணும். நமக்கு ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருப்பான்னு. ஆமாங்க, நம்ம கேட்டு நடக்கணும், அப்பதான் அது பிரயோஜனப்படும். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9. ரொம்ப சின்ன வசனம், ஈஸியா படிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. ஈஸி. அடுத்தது, அவருக்கு பயந்திருங்கள். சொல்லுங்க, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். சேர்த்து சொல்லாங்களா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். சூப்பர். அடுத்தது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சேர்த்து சொல்லாங்களா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9. வெரி குட். ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு பயந்து நடந்தா எந்த குறைவும் இல்லாமல் அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஸோ குறையில்லாத வாழ்க்கை வேணும்னா கர்த்தர் நம்ம எப்பவுமே பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமா நடந்தா குறைவில்லாத வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.